ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பருந்தோட இலக்கும் வெற்றியும் எங்களோட இலக்கோட வெற்றியோட எப்படி ஒத்து போகுதுன்னு இன்னைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. பருந்துங்கிறது வெறும் பறவை இல்லை, அது ஒரு வெற்றியோட அடையாளம். ஒரு பருந்தோட வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்கள் நம்ம ஒரு தொழிலில் அல்லது ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவும் உத்வேகமாக இருக்கும். ஒரு பருந்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதோட கூர்மையான பார்வை. உயரமா பறந்துட்டு இருந்தாலும், தரையில ஒரு சின்ன அசைவ கூட அதால துல்லியமா பார்க்க முடியும். இது ஒரு தொழில்ல நாம எப்படி இருக்கணும்னு காட்டுது. மார்க்கெட்ட, போட்டியாளர்கள, வாடிக்கையாளர்களின் தேவைகள கூர்ந்து கவனிக்கணும். சின்ன சின்ன மாற்றங்களையும் கூட நாம உன்னிப்பா கவனிச்சா தான் வரப்போற வாய்ப்புகளையும், ஆபத்துகளையும் புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல பருந்து ரொம்ப தனிமையா தான் இருக்கும். கூட்டமா இருக்காது. தனக்கு தேவையானத தனியாவே தேடி கண்டுபிடிக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு இலக்க அடைய சில சமயம் நாம தனிச்சு நின்னு முடிவெடுக்கணும். அடுத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு பார்க்காம, நம்மளோட திறமையும், அறிவையும் நம்பி செயல்படணும். பருந்துக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு அதோட பலம். ஒரு பெரிய இரைய கூட அசால்ட்டா தூக்கிட்டு போகும். இது நம்மளோட மன வலிமைய, உறுதிய குறிக்குது. எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும், அத சமாளிக்கிற சக்தி நமக்குள்ள இருக்கணும். ஒரு பருந்தோட நோக்கம் என்னன்னா, அதோட இலக்க அடையிறது மட்டுமே. அது ஒரு இரைய பார்த்தா, அத பிடிக்கிற வரைக்கும் வேற எதையுமே யோசிக்காது. நேரா, வேகமா, துல்லியமா தன்னோட இலக்க நோக்கி போகும். நம்ம ஒரு தொழில்லையோ அல்லது ஒரு காரியத்த செய்றப்போவோ, இந்த பருந்து நோக்கம் ரொம்பவும் முக்கியம். ஆகவே இலக்க நோக்கிய பயணத்துல நமக்கு நிறைய தடைகள் வரலாம். ஆனா பருந்து தன்னோட இலக்குல இருந்து கண்ண எடுக்காத மாதிரி நம்மளும் நம்மளோட நோக்கத்திலிருந்து விலகக்கூடாது. நம்மளோட இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன அடையணும், எப்படி அடையணும்ன்ற ஒரு தெளிவான திட்டம் வேணும். அதே போல சரியான நேரத்துல சரியான முடிவை எடுத்து வேகமா செயல்படணும். எடுத்த முடிவுகள்ல கண்டிப்பா உறுதியாக இருக்கணும். பருந்தோட இன்னொரு அம்சம் இருக்குது. பருந்துக்கு தன்னோட வேட்டை முறையில நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஒவ்வொரு தோல்வியிலையும் அது கத்துக்கிட்டு அடுத்த முறை இன்னும் சிறப்பா செயல்படும். அதேபோல நாமளும் நம்ம தவறுதல்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு முன்னேறதுக்கு பார்க்கணும். அடுத்தது இன்னொரு அம்சம் என்னன்னா, பருந்தோட மறுபிறப்பு, அதோடைய சவால்களும், புதிய சிறகுகள் முளைக்கிறதும். நாம செய்யற தொழில்லையும் சவால்கள் வரும்போது மனம் தளர்ந்து போவது இயல்பு. சில சமயங்கள்ல நாம பறந்து பழக்கப்பட்ட அதே சிறகுகள் போல எங்களோட லட்சியங்களையும் கனவுகளையும் மேலே உயர்த்த முடியாம பாரமா தோணலாம். ஆனா இந்த பருந்தை போல நாமும் ஒரு பாடத்தை கத்துக்கலாம். வயதாகும் போது அல்லது உடல் தளர்ந்து போகும்போது பருந்து தன்னுடைய பழைய சிறகுகளை தானே பிச்சு போட்டுவிடும். ஒருவேளை அந்த வலி தாங்க முடியாத வலியாக இருக்கலாம். ஆனா அந்த வலிய தாங்கிக் கொண்டா மட்டுமே புதிய பலமான சிறகுகள் முளைக்கும். இந்த சிறகுகள் பருந்துக்கு புதிய உத்வேகத்தையும், கட்டுக்கடங்காத உற்சாகத்தையும் கொடுத்து மீண்டும் வானில கம்பீரமாக பறக்க உதவும். இதை எப்படி பார்க்கணும்னா, நம்ம வாழ்க்கையில தொழில்ல எதிர்நோக்கிற சவால்களும் அப்படித்தான். அவ பழைய நிலைய மாற்றும் வலிய தரலாம். ஆனா அந்த வலிய பொறுத்துக்கிட்டு சவால்களை தாண்டி வரும்போது புது தெம்பும் அபரிமிதமான உற்சாகமும் நமக்கு கிடைக்கும். எங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு சவாலும் நம்ம இன்னும் வலிமையாக்கும் ஒரு மறுபிறப்பு போல. பழையத உதறி தள்ளி புதிய சிறகுகளோட நாம வானில வெற்றி கொடி நாட்டலாம். ஒரு பருந்து எப்படி தன்னோட பார்வையால, பலத்தால, உறுதியால வெற்றி பெறுதோ, அதே போல நாமளும் நம்ம வாழ்க்கையில தொழிலையும் வெற்றி பெறலாம். எங்களோட இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஃபாலோ பண்ணாதவங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். நான் உங்கள் அன்புடன் ஜம்ஷீத் ஆதி.